கும்பராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் கடகராசி கும்ப லக்னத்தில் தானுங்க இந்த ஜூன் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான தருணமாக தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் கிளியராக சொல்கிறேனுங்க, விரிவாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. பொதுவாக எத்தனை நிறுவனங்கள் இருந்தாலும் சரிங்க, வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. எடுத்த உடனே 100வது இடத்துக்கு யாருமே போயிருந்திருக்க மாட்டாங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கணும். அப்படி உருவாக்கி கொடுக்கும் பொழுது தான் அவர்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு வெளிக்காட்ட முடியும் இல்லையா? கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தானுங்க இந்த ஜூன் மாதத்தில். அப்படி என்ன சார் சந்தர்ப்பத்தை தரப்போகுது அப்படின்னா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. கும்ப ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அப்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். யாருடைய சாரத்தில்? தன்னுடைய சுய சாரம். சாரம்னா நட்சத்திரம். சாரம் இல்லாமல் சாஸ்திரம் கிடையாது. உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 336 டிகிரியில் சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 5வது கட்டத்தில் இருந்து, அருமையான நேரம், 5வது பாவகத்தில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதினா செவ்வாய். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தான். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி குரு. மிருகசீரிச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 63 டிகிரியில் குரு இருக்கார். அப்போ குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை உங்கள் ராசி மேலே படுது. 1. குரு பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? 3வது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். தகரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நேரம். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி வருவார். சூரிய பகவானுக்கு செவ்வாய் சாரமும் கொடுப்பார். ஜூன் மாதம் 6ஆம் தேதி. ஜூன் 6ஆம் தேதி தானுங்க செவ்வாவுடைய பயிற்சி. அந்த தருணத்தில் சூரிய பகவானே செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பார். பிரமாதமான நேரம். சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அது அதாவது சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரியன். அப்போ அவங்களுடைய பார்வை எங்கே சார் படும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொழில் ஸ்தானாதிபதி சாரம் வாங்கிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவக சுபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம். தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கறாரு. எப்பேற்பட்ட நேரம்னு பார்த்துக்கிடுங்க ஐயா. இந்த பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் யாரையுமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இதுதான் பாதை அப்படின்ட்டு வழியை தான் காட்டுமே தவிர, அதுவும் யாராவது ஒருத்தர் மூலமாக கடவுள் மனச ரூப ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கை இதுதான், வாழ்வாதாரம் இதுதான், இந்த பாதையில் போனால் தான் நம்ம முன்னுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல், ஒரு சூழ்நிலை ஒருத்தரால் ஏற்படுத்தும். அது பயன்படுத்திக்கிடணும் இல்லையா? ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்களால் பல பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஆனால் யாராலையும் கும்பராசிக்காரங்க நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. இது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு இதே இதுதான். எப்பேற்பட்ட உதவி நீங்கள் மற்றவங்களுக்கு செய்தாலும்
பலன் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி உதவி வாங்கிட்டு போனவங்களும் மீண்டும் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க கனவுகளோட நினைக்காதீங்க. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரம். 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம். 4வது பாவகத்தில் புதனாதித்ய யோகம். அந்த புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கறது, அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், ஆனால் அந்த வேலையில் நிறைய ட்ரபிள் இருக்குது, வேலையை விட்டுடலாமா, இல்லை சொந்த வேலை செஞ்சுக்கிடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமான்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா உங்கள் வேலையில் இருக்கிற சங்கடங்களை இந்த தருணத்தில் சரிப்படுத்திவிடும். அதே போக சுபஸ்தானம், ஒரு மண்ணு மனை எங்களால் வாங்க முடியல, வாங்கின மண்ணு மனையில் குடியேற முடியல, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல, மண் மனை சார்ந்த சங்கடங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிடும். சார் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 7வது பாவகத்தில் செவ்வாய் இருந்து, செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி சூரியன் 4வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிரன் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. இதனால் இந்த சூழ்நிலை வந்தே தீரும். 2 தலைமுறையாக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல சார், 2 தலைமுறையாக பாகப்பிரிவினை செய்யாமல் ஒரே குடும்பமாக இருக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார், இல்லை பூர்வீகத்திலேருந்து வெளியேறினா நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இந்த தருணத்தில் நான் முயற்சி பண்ணி பாருங்கள், இது பாசிபிள். நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மளுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் தானுங்க நம்ம நினைக்கிறது நடக்கும். மனசால் 1000 ஆசைகள் இருக்கும், ஆனால் நம்மளை வழி நடத்தக்கூடியது எதுனா இந்த பிரபஞ்சம். நாம் பொம்மைகள் மாதிரி தானுங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம எண்ணங்கள் நம்ம சிந்தனைக்குள்ளே இருந்தாலும் அது செயல்படுத்துறதுன்றது பிரபஞ்சம். இந்த தருணங்களில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நீங்கள் செயல்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் அமைச்சிக்கோங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் இப்போவும் சொல்கிறேனுங்க, வாகனம் அப்படின்றது கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். யார் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க 10 வயசுலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, வாகனத்தில் ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரோட்டில் ஒரு கார் போகுது அப்படின்னா அது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட அது என்ன காரு, என்ன வேரியண்ட்டு அப்படின்ற விவரத்தை கரெக்டாக க்ளீனாக சொல்லிவிடுவீங்க. இது கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஆசையும் கூட. ஆனாலும் இந்த தருணங்களில் வாகனம் வாங்குறதெல்லாம் புத்திசாலித்தனம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து உடல்ஸ்தான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு அது நல்லது கிடையாது. மண் மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, நல்லா இருக்கும். இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்களா, பரவாயில்லையாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, பரவாயில்லையாக இருக்கும். மண்ணு மனை, அதாவது நீங்கள் இந்த இரும்பு இயந்திரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ட்ராவல்ஸ் தான் சார் நான் வச்சுட்ருக்கிறேன், வாகன தொழில் தான் சார் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கார் தான் சார் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், டிரைவராக நான் இருக்கிறேன் சார், இதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஏற்கனவே இந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தப்பில்லை. புதுசாக யூஸ் பண்ணுறது, புதுசாக பயன்படுத்தணும் அப்படின்னா, புதுசாக உருவாக்கணும்னா வேண்டாம், அது பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 16ஆம் தேதிக்கு மேலே, 16ஆம் தேதின்றதை விட 15ஆம் தேதி தான் கணக்கு. 15ஆம் தேதியிலிருந்து சரியாக சொல்கிறேனுங்க 22ஆம் தேதி வரை புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லைங்க. இந்த குரு பகவான் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம்னா, தனகாரகன் அப்படின்னு மட்டும் குரு பகவானை நம்ம சொல்லிட மாட்டோம், புத்திரகாரகன் அப்படின்றமும் குரு பகவான் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 5வது கட்டத்தில் இருக்கார். 5வது கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனுடன் இருக்கார். இது பிரமாதமான நேரமாக இருக்கும். அப்போது 6ஆம் தேதி புதன் பயிற்சி அடைஞ்சிருவார். உங்களுடைய ராசிக்கு 5வது கட்டத்தில் குருவுடன் புதன் சேர்ந்துருவார். புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரகாரகனும் ஒரே இடத்துல வந்துடுவார் 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை. இதுதான் உண்மை. ஆனால்
15ஆம் தேதி இந்த சூரியனும் பயிற்சி அடைஞ்சிடுவார். 7 கிரகம் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன். வேறு யாருக்குமே இல்லாத பிராத்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் திருமண ஸ்தானாதிபதியாக வரவர். வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் இல்லை. அப்போது சூரியன் 15ஆம் தேதி குரு பகவான் இருக்கிற இடம், புதன் இருக்கிற இடத்துக்கு சூரியனும் வந்துடுவார். அப்போது 3 பேருமே 3 விதமான நட்சத்திரத்தில் இருப்பாங்க. சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில், புதன் ராகு சாரத்தில் இருப்பார், குரு கிட்டத்தட்ட அவரும் ராகு சாரம் முடிகிற தருணத்தில் இருக்கும். இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். திருமண ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன் 3 பேரும் 5வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. கும்பராசியில் பிறந்தவங்க 10 வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆகிட்டு, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோயில் குளம் இல்லை சார், பண்ணாத பரிகாரம் இல்லை சார், ஒவ்வொரு மாதம் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு 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 சங்கடம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த தோல்வி அடையும் போது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் இவ்வளோ மன அழுத்தத்தில் நாங்கள் இருந்ததே இல்லை, அப்பேற்பட்ட மன அழுத்தத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோன்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற கும்பராசியில் பிறந்த தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீக்க போகுது. சரியாக சொல்கிறேனுங்க, சாமி சத்தியமாக இது உண்மை. 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரை எத்தனை நாளுன்னு கேட்டிங்கன்னா 7 நாள் தானுங்க. நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான பலன் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் தான் தரும். புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணங்களில் 100% புத்திர பாக்கியம் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தே இல்லை. எத்தனையோ மருத்துவமனையில் நம்ம பார்த்துருக்கோம். 5 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க, 5 பேரில் ஒருத்தருக்கு தான் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஃபெயிலர் ஆனவங்க இனிமேல் ட்ரீட்மெண்ட்டே வேண்டாங்க, வைத்தியமே வேண்டாங்க அப்படின்ட்டு நடைமுறை வாழ்க்கைக்கு வந்திருப்பாங்க. அடுத்த மாதமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நின்று இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய நேர காலங்கள் தானுங்க, நம்மளுடைய கர்மா தானுங்க, இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி சாமி சத்தியமாக கிடையாது. இது புத்திர வளர்ச்சிக்கு உண்டான நேர காலங்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சுய தொழில் செய்யுங்கன்னு சொல்லிட்டேனுங்க. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுக்குற வேலை வச்சுக்க வேண்டாம். கொடுத்தா அம்மானாலும் வராது, ஐயோனாலும் வராது. ஆனாலும் என்னதான் நீங்கள் தெளிவாக இருந்தாலும் ஒருத்தர் காசு பணம் கேட்டால் அந்த நேரத்தில் உங்கள் மனசு தாங்காது. நம்மக்கிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்ககிட்ட காசு பணம் வாங்கி கொடுத்துவிட்டு அவன் பின்னாடி நாயா பேய அலைகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. கும்பராசியில் பிறந்தவங்க மனசு தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டு காசு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி எத்தனை முறை நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்ட்டு உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள். சரியா? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய சூழலால் கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் வரப்போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, கும்பராசிக்கு 3வது கட்டத்தில் சுக்கிரனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ஒரே பாவகத்தில் 9வது பாவகத்தில் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச நேரம் இந்த நேரம். அதாவது எத்தனையோ பேருக்கு பூர்வ புண்ணிய சாபம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதாவது காசிக்கு போனோம், ராமேஸ்வரத்துக்கு போனோம், திலகயோமத்திலிருந்து என்னென்னவோ நாங்கள் செஞ்சோம். எத்தனையோ முறை நாங்கள் பரிகாரங்கள் செஞ்சுருந்துருக்கோம். எங்கள் வம்ச விருத்தி அடையலை, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29 தேதி வரை இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் எங்கேயாவது போய் தான் இதுக்கான வழிமுறைகள் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் முன்னோர்களை வழிபடக்கூடிய தருணத்தால், முன்னோர்களை வழிபடக்கூடிய சூழலாலேயே உங்களுடைய குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய ராசிக்கு 3வது கட்டத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் சுக்கிரன் இருந்து, உங்கள் ராசிக்கு 5வது கட்டத்தில் குரு பகவான், அதாவது அசுர குருவும் தேவ குருவும் இருவருடைய பார்வையும்
கும்பராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த பிதிருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அப்போ அந்த பிதிருஸ்தானம்னா என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அப்பா வகையில் வந்த வழிமுறை. அப்பா வகை அதாவது அப்பா கூட பிறந்தவங்க, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் எதுனா நம்ம ஜாதகத்தில் 9வது பாவகம். அந்த 9வது பாவகத்தை 9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்ப்பது முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த வழிமுறையும் இல்லை. அவங்களை எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு படையல் போட்டுட்டு வாங்க. அந்த இடத்துல போய் ஒரு மனசு உருகி ஒரு படையல் போட்டு, இத்தனை வருஷம் உங்களை வழிபடாமல் விட்டுட்டோம், தப்பு தானுங்க, சரிங்களா, எங்களுக்கு நல்ல வழி காட்டணும், நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்ன்ட்டு மனசார அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் கடையில் வாங்கிட்டு போனாலும் சரி, செஞ்சு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் படையல் போட்டு வந்தாலும் சரி, நீங்கள் படைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படின்னா ஒரு மிஷின் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அடக்கம் பண்ணி 6 மாதத்தில் எந்த இடத்துல அடக்கம் பண்ணமே தெரியறதில்லை. அதுவும் அந்த நகர்ப்புறத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா மின்சார ஒரு இதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எந்த இடத்துல அடக்கம் பண்ண எங்களுக்கு தெரியலிங்க அப்படின்னாலும் நீங்கள் போகிற கங்கையில் அவங்க அந்த படையிலெல்லாம் கொண்டு போய் அந்த கங்கையில் நீங்கள் இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு 3 முழுகிட்டு வாங்க, தண்ணியில் முழுகிட்டு வாங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். அதன் பிறகு நீங்கள் வீட்டிலையே ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த இடத்துல தலைவாழை இலை போட்டு நீங்கள் படையல் போட்டு அது நீங்கள் காகத்துக்கு வைக்கக்கூடிய சூழலில் கூட நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரே வார்த்தை சொல்லணும்னா, கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம். பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.